காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தேட்டர்ல முதல் காட்சி கத்தோம்ல, அதே தான். அப்புறம் ஏனை எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கத்துறேன். இருப்பா, உன் வேலை இல்லப்பா, இருப்பா. நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது. எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி. இப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். என்னடா சிரிக்கிறா? முதல்ல உன் கொள்கையை சொல்லுப்பா. என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை. எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை. திமுக அரசியல் எதிரி. எந்தெந்த அரசியலில் முரண்படுற? அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல. அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல. அதானது. பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கொள்கை மாற்று யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க பெருமக்களே. ரெண்டா பயலா யோக்கிய பய. இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பலாயிரக்கணக்கான பிரச்சனையை தந்தவன் எவன்? ஒன்னு காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் எவன்? திமுக, அதிமுக. இந்த 4 பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு. இந்த 4 பேருமே திட்டு போய். அப்ப 4 பேருமே அடிக்கணும். என்ன எப்படி கூடுவான்? எப்படி கூடுவான்? திமுக ஆட்சியை ஒழிக்கணும், எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம். ஏடிஎம்கே. பிஜேபி உள்ள விட்டுறப்படாது, எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம். டிஎம்கே. நான் உங்க 2 பேரையும் ஒழிக்கணும், அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்? நம்பர் 1. ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா? ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க நமக்கு? தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? நன்மையை வைத்துத்தான். திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக அப்படி இருக்க முடியும்? நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும்? அங்க ஒரு தண்ணி தேவைப்படுது. ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை, அங்க உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும். அதை தான் நாம சொல்றோம். நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு இப்பதுக்கு வர, அப்புறமா வா, நான் இவங்களை முடிச்சுக்கிறேன். இப்ப எதுக்கு வரணும்னு சொல்லு. திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே, தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர்? இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்லு இல்ல, அது சமஸ்கிருதம். அப்ப அங்க இருந்த திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல, ஆங்கிலம். எது? திராவிட மாடல் ஆட்சி. அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்ல. நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு தம்பி. முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம். முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு, லட்சியம். இப்ப அண்ணன் சொல்றேன்ல, எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். உலகத்தரத்திற்கு. உலகத்தரம்னா என்ன? உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன். இது என்ன? என் லட்சியம். என் லட்சியம். ஏடா தம்பி, உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன். அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு மார்ச்சோரி கூட மாதிரி இருக்கு. இல்லை, நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், மற்ற நாடு, அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன். இது என் கனவு.
படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன், இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை என் தாய்நாட்டில் உருவாக்குவேங்கிறதுலாம் இது ஒரு கனவு, இது ஒரு இலக்கு, இது ஒரு லட்சியம். காரணம், கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல, என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல. அதை நீ புரிஞ்சுக்கணும். இது என் கனவு இல்ல, பல நூறு ஆண்டுகளாய் என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. பழனி பாபா கனவு, காகிதம் இல்லத்து கனவு, எண்ணுயிர் தலைவன் பிரபாகரன் கனவு, இது நம் முன்னோர்களின் கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையதாகரன். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன், அடிதலி நிற்கும் உலகு. இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வள்ளுவ பெருமானார் வகுத்து தந்த மறை. அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி. இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இவ்வளவு பேர் பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. நீங்க இருந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தட்டுற டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேசக்கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய், எவனோ சொல்லியிருக்கான். உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். என்னது? ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கேன்னு. ரெண்டு பேர், ஒரு பம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பம்பளை டிவிக்கேல திருடி. இங்க ஒரு டீம் மாஸ்டர். என்னது? அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும். நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன். சும்மா வாய தோண்டும் போது அப்புறம் வெளுக்க வேண்டியதானே. பெரியார் கொள்கை வழிகாட்டின்ல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாயின்னு கேட்டேன். அது சொல்லு, நல்லா இருக்கேன், நானும் பின்பற்றிக்கிறேன். என்ன வேணும்னாப்பா செய்கிறேன், வேணும்னா செய்கிறேன். டேய், வேற ஆளாக இருந்தால் ஒன்று தற்கொலை பண்ணி செத்துருப்பான், இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான். இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன், என் முன்னோர்கள். நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன், போராடி செத்தவங்கடா அவங்கெல்லாம். நீ வந்து போயிட்டு இருக்க என்னென்ன இது இவர் அப்படின்ன. இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை. நல்லா பேசுறாப்லையே தம்பி, நம்மளே ஆதரிக்கலாம். அது முகத்தை பார்த்து, என் முகம்தான் இதுக்கு போடுங்க ஓட்டு. 5 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும். என் முகத்தை பார்க்காதீர்கள், நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதான, என் மதத்தை பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள், உயிர்மை நேயத்தை பாருங்கள். அப்படிதானே பார்க்கணும். அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள், நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள். அப்படிதானே வைக்கணும். நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான். என்ன தெரியுமா, எங்க மச்சனை என் தம்பி எல்லாம், மச்சான் வா மச்சான் இப்பதான் இருக்குன்னு, யாருமே வரலன்னா நான் வரேன், எல்லாரும் வந்து குடிக்கிறான். ஒரு இதில் எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டா, நம்ம அண்ணன் பார்க்கட்டேன்னு அந்த ஒரு நாள் முஸ்லீம்லாம் ஏன்னா இந்த போராட்டத்துக்கு வரலன்னு, நீ வேற மானத்தை கிடைக்காம சும்மா அப்படின்றவள. ஒரு நாள் முஸ்லீம் ஒரு நாள் மட்டும் வருவாங்க, அதுதான் தவறு. நான் என் தம்பி எல்லாம் வந்து நீ வான்னு, நான் இப்பவும் சொல்றேன், என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவர்கள் உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், அவர்களுக்கு உயிரானவன். அதனால நான் போய் இந்த ஒரு நாள் இப்தார் விருந்தில் போய் பங்கேற்று சாறு சாப்பிட்றதுக்கான ஆள் இல்லை நான்.